குட் மார்னிங். நான் டாக்டர் தயானந்த். இன்றைக்கி ஜீரண மண்டலத்தை பற்றி பேசுவோம். நம்ம வாயில் ஜீரண மண்டலம் நம்ம வாயில் ஆரம்பித்து மோஷன் போகிற இடம் வரைக்கும் ஜீரண மண்டலமாக இருக்குது. நமக்கு ஒரு நாளைக்கு வாயில் உமிழ்நீர் எவ்வளோ சுரக்குதுன்னா மினிமம் 1 லிட்டர் சுரக்கணும். அப்புறம் வயிற்றில் இருக்கக்கூடிய இரைப்பையில் HCl அப்படிங்கிறது 2 லிட்டர் 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் சுரக்கணும். லிவர்லேருந்து இருக்கக்கூடிய பைல் அப்படிங்கிறது 1 லிட்டர் சுரக்கணும். குடலில் 3 லிட்டர் சுரக்கணும். பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் 1 லிட்டர் சுரக்கணும். ஸோ நியர்லி 8 லிட்டர் இந்த டைஜஸ்டிவ் சுரப்பிகள் நமக்கு சுரக்குது. இப்போ நம்ம வாயில் நல்ல உணவு மென்று சாப்பிட்டு அதை கூழ் மாதிரி ஆக்கி குடிக்கணும். அதனால் தமிழில் உணவு அருந்துதல் அப்படிங்கிறான். தண்ணி சாப்பிட்றது உணவு அருந்துதலுங்கிறாங்க. அந்த வாயில் அந்த உணவை நல்ல மெண்டு கடித்து அதை கூழ் மாதிரி பண்ணி அதை விழுங்கணும். உணவு அருந்து அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய நல்ல வார்த்தையை பாருங்கள். ஸோ அப்போ தான் அந்த சலைவாவோடு அது கலந்து உள்ளே போய் மற்ற வேலைகளை அது சுலபமாக்கும். இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் என்ன ஆகுதுன்னா எல்லா உணவுமே விழுங்குற மாதிரியான மெத்தடில் தான் பண்ணி வச்சதுனால நம்ம அந்த உணவுகளை சாப்பிடாமல் விழுங்கத்தான் பார்க்குறோம். அதே மாதிரி பல்களை கடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். இப்போ KFC சிக்கன்லாம் ஏன் ரொம்ப சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த சிக்கன் அவன் சாஃப்டாக்கி வச்சுருக்கான். சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை சாஃப்டாக்கி வச்சுருக்கான். ஸோ நம்ம பல்கள் கடிக்கிறதுக்கு அவர்கள் தயங்குகிறார்கள். அதனால தான் அந்த மாதிரியான உணவுகளை ரொம்ப விரும்பி சாப்பிடுகிறார்கள். அது ரெண்டாவது அதை அப்படியே விழுங்கத்தான் பார்க்குறாங்க. அதை கடிக்கணும், அதை இது பண்ணணும்னு சொல்லி அவர்கள் விரும்புவதில்லை. நம்பர் இன்னொன்று என்ன ஆகுதுன்னா நிறைய உணவு சாப்பிடும் பொழுது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டுறீங்க. நீங்கள் நிப்பாட்ட பிறகு நிறைய பைக்குகளை கொண்டு நிப்பாட்டிட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த தாறுமாறாக நிப்பாட்டிருந்தால் அதை எடுக்க முடியாது. அது மாதிரி எப்படி உங்களுக்கு வண்டி எடுக்கும்போது எவ்வளோ சிரமமாக இருக்குமோ அதே மாதிரி லிவரில் போய் எல்லா உணவும் சேர்ந்து இன்றைக்கி ஃபேட்டி லிவராக மாற்றிடுது. அப்போது அதில் சுரக்கக்கூடிய அந்த பைல் சுரக்காமல் செரிமானத்தை தடுக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அது சுரக்கக்கூடிய பைல் சுரக்காதனால நிறைய HCl சுரந்து டைஜஷனை பிரச்சனை பண்ணுது. நிறைய HCl 2 லிட்டருக்கு மேலே சுரக்கும்போது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரெஃப்ளக்ஸ் டிஸார்டர்னு சொல்லி அது மேலே ஏறி வருது. ரெண்டாவது இந்த பைல் செக்ரேஷன் இல்லாதனால கொழுப்புகளை பைல் தான் நல்ல அந்த டைஜஸ்ட் பண்ணும். ஸோ பண்ண மாட்டேங்குது. இன்னும் பெரிய ஹார்டான மெட்டீரியலாக இருந்தால் பித்தப்பையுடைய சுவர்லேருந்து CCK கோலிசிஸ்டோகைனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்குது. அது டைஜஸ்ட் பண்ணும். ஸோ பைலே வெளியே வராதப்போ CCK எப்படி வரும்? அதுக்கப்புறம் குடலில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய நார்ச்சத்துள்ளது சாப்பிட்டா தான் நிறைய குடலில் இருக்கக்கூடிய செக்ரீஷன் நிறைய உற்பத்தி ஆகும். ஸோ குடலில் ஒரு நாளைக்கு தண்ணீர் 2-3 லிட்டர் குடித்தா மட்டும்தான் குடலில் நிறைய அந்த சுரப்புகள் சுரக்கும். நார்ச்சத்து தண்ணி நிறைய சாப்பிட்டா தான் இன்டெஸ்டைனல் ஃப்ளூயிட் ஜூஸ் நிறைய சுரக்கும். தினம் காலையில் தண்ணி குடிக்க சொல்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி காலையில் நீங்கள் தண்ணி குடிக்கிறது நாளைக்கு காலையில் டைஜஷன் ஆகிறதுக்கு அது உதவி பண்ணும். இந்த வார்த்தையே இன்றைக்கி நம்ம குடிக்கிற தண்ணி நாளைக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போது அதை விட ஒரு பெரிய வேலை இந்த கணையங்கிற பேன்க்ரியாஸுக்கு இந்த பக்கம் இன்சுலின் குளுக்கோகான் எல்லாம் சுரக்குது. அந்த பக்கம் பார்த்தா பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் சுரக்குது. அவருக்கு தான் 2 வேலை. அதனால தான் ஊர் முழுக்க இன்றைக்கி ஒரே சக்கரை நோயாக இருக்குது. ஸோ எல்லா வேலையுமே அவருக்கு தான். ஏற்கனவே பைல் சுரக்க மாட்டேங்குது. லிவர் ஃபேட்டி லிவராக சுரக்க மாட்டேங்குது. நிறைய அமிலத்தன்மை சுரக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுனால அமிலத்தன்மை நிறைய சுரந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் யார்? நாம் தான் காரணம். நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகையில் தான் காரணமாக இருக்குது. உணவை மென்று சாப்பிடுவதில்லை, அவசரமாக சாப்பிடுவது, வாயில் இப்போது சில உணவுப் பொருட்கள் சலைவா தான் அந்த இப்போ மிளகு இருக்குல்ல, அந்த மிளகை நீங்கள் பொடி பண்ணி சாப்பிடுவது முழு மிளகாக கடிக்கிறப்போ தான் அந்த பெப்பரின் அப்படிங்கிற என்சைம் சலைவாவோட தான் ரொம்ப கலக்குமா. இன்றைக்கி பொங்கல் எல்லாம் மிளகு போகிறது எவ்வளோ அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இதை கண்டுபிடித்தார்கள், எப்படி இது அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் உணவை அருந்துதல், தண்ணி சாப்பிடுவதல், அந்த மாதிரி விஷயத்தை நிறைய நார்ச்சத்து இருக்கிறத சாப்பிடுவது, தண்ணியை நிறைய குடிக்கிறது, புரோட்டீனை நிறைய சாப்பிடுவது, ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணுவது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது, இதெல்லாம் தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ.